இல்ல இன்றைக்கு பிற வராம வரணும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடாது. சரி இன்ஷால்லா உஸ்தாத். வந்துட்டா ஒரு ஸ்கிரீன். வந்துச்சு உஸ்தாத் வந்து. ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لقد خلقنا الإنسان في أحسن تقويم. திருப்பி ஒரு பாருங்க. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ரெண்டாவது. أرأيت إن كان على الهدى. رأيت رأيت சவுண்ட் எடுக்கணும். رأيت أرأيت أرأيت ஆயிட்ட இல்ல, إن சவுண்ட் எடுக்கணும். ஐனுக்கு போகுது. أرأيت إن كان على الهدى. திருப்பி ஒரு பாருங்க பாபு. أرأيت إن இன் கலக்கல, كان அதுல ஈர உச்சரிப்பான். رأيت إن كان رأيت إن كان. أرأيت إن இன் வரல, كان நீங்க யாவை தான் إي வச்சிருக்கீங்க. رأيت إن كان ஈ தான் வருது. நாக்கு إن தூக்குப்பட்டு நாக்கு அசைக்கிறீங்க. إن நாக்கு அசைக்காம உச்சரிச்சா தான் ஈட إن உச்சரிப்பு வரும். إن إن இ இ இன் இன் இன். சும்மா சொல்லி பாருங்க. இன் إن إن இன் إن இன் ரெண்டே சொல்லுங்க. இன் இன் إن إن வரலையே வித்தியாசம். அலிஃப் வச்சா இன், யாவ வச்சா இன். வித்தியாசம் விளங்குதா? نمسते. அந்த வித்தியாசம் إن 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 إي إن. எனக்கு தெரியும். எனக்கு 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 ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும். அலிஃப் வந்தா இன், யா வந்தா இன். இந்த வித்தியாசம் வரணும். إن إن வருது வித்தியாசம். இப்ப சொன்னது அலிஃபா யாவா? கடைசி ரெண்டாவது சொன்னது ஈ யா ஃபர்ஸ்ட் சொன்னது தான் அலிஃப். அந்த வித்தியாசம் வரணுமே. இன் அலிஃப் வத்தா, இன் அலிஃப் வந்தா இன் என்ன வரணும்? இன் இன் அலிஃப் வரும். இன் அலிஃப் இன், யா இன். இன் இன் வஸ்தாது. இப்ப அலிஃப் தான் சொல்லணும். இன் அலிஃப்ல எப்படி இன்னு வரும்? அலிஃப் இன் அப்படியா? அலிஃப் ஈ இன் ஈ தானே வஸ்தா. இன் நீங்க நாக்க தூக்குறீங்க, நாக்கு நடுப்பகுதி மேல தூக்குறீங்க. இன் 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 அப்படிதானே? நாக்க தூக்கலே வஸ்தா. இன் நாக்க தூக்காம இன் எப்படி சொல்றேன்? இன் ஏன் ஏன் இன் அதாவது அ இ உ சொல்லுங்க. அ இ உ. அ இ உ ய இ யு. ய இ உ ஊ அல்ல, யூ யூ. ய இ யு. குட். என்ன வித்தியாசம் வந்துச்சு ரெண்டுக்கும்? யாக்கு மேல தூக்குறோம் வஸ்தாது. அலிஃப்க்கு தூக்கல அப்படியா? எஸ், அலிஃபுக்கு நாக்கு அசைக்கப்படாது. அப்ப ஆரோ ம். ஐ அடுத்த நாக்குக்கு இ ஈய ஃபோர்ஸ் பண்ணணும். ஆரோ ஐத்த இன் 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 கான இன். இ Yes.
ஈ ஈ எஸ். ஈ போதுங்க பாப்போம். أرأيت إن كان على الهدى சரி, இப்ப இந்த இடத்துல யா வச்சு ஓதி காட்டுங்க. أرأيت إن إي إن إن كان على الهدى வரல, வித்தியாசம் குழம்பு ரெண்டும் பேலன்ஸ் இல்ல. அதான் அப்படிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப எங்களுக்கு சரி எந்த எழுத்து கன்ஃபியூஸ் ஆகுதோ குழம்புதோ அந்த எழுத்துல குழப்பத்தை உண்டு ம் பண்ற எழுத்துக்கு தானே அந்த எழுத்தையும் ஆமா புதிதாக அல்லது குறிப்பிட்ட எழுத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல உச்சரிக்க வேண்டிய எழுத்தை நாங்க மாறி மாறி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்க. ம் أرأيت إن كان على الهدى ம் أرأيت إن كان على الهدى. சவுண்ட் கிளியரா வழங்கிக்குதா? ஆமா சார் முதலாவது ஓதுன என்னது நான்? முதல்ல அது யா ஓதுனியா சார் யாவ. ரெண்டாவது அலிஃப் ஓதுனியா நீங்க மாறி சொல்றீங்க பாத்தீங்களா? மாறி சொல்றேன் எஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஓதுனது அலிஃப். أرأيت إن كان إن كان ஓதினா தான் யா. இ இன் كان இன் كان இன் كان இ அது إن அலிஃப். إن كان إن إي ده நான் இன் 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 நாக்க தூக்காம ஈ சொல்லணும் அதான் எஸ். அலிஃப் அப்பதான் வரும். நீங்க உங்களுக்கு 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 தெரியாம நாக்கு தூக்குப்படுதான் இன் இன் இன்னு சொல்றீங்க. இன் 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 ம் இன் 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 ரெண்டு சொல்லி பாருங்க. இன் 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 இன்னும் அந்த சவுண்ட் இன்னும் கிளியராக வரணும். அப்பதான் புரிஞ்சு கொள்ளணும். இன் 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 சரி அஸ்தர் ஓதி பார்க்கறேன் ஆ أرأيت إن كان على الهدى திருப்பி ஒரு வாரம் பார்ப்போம். أرأيت إن كان على الهدى மூணாவது كلا لئن لم ينته لنسفعا بالناصية நாசியா சியா ناسية كلا لئن لم ينته لنسفعا بالناصية நாசியா நாசியா அதை மட்டும் சொல்லி காட்டுங்க. ناسية கடைசியில ஹேர்ட சொல்லி பாடணும் திரும்பி. ناسية குட். நல்லா. நாலாவது إنا أنزلناه في ليلة القدر திருப்பி போதுங்க. إنا أنزلناه
في ليلة القدر ஐந்தாவது جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ரெண்டாவது கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாவது. أرأيت إن இல்ல 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 மாறுது மாறுது. இப்ப எல்லாத்துக்கும் அழிப்பை போயிட்டு பழகின மாதிரி தான் வழங்குது. இப்ப இந்த பெரிய பிரச்சனை ஆகிது. யாருக்கு மாறுது? أرأيت إن كان على الهدى. ஒர்க் கவனி செய்ய மாதிரி இன்ஷால்லா ஒர்க் செஞ்சுட்டாங்க. கவனமா நுணுக்கமா பார்க்கணுமா? நான் அடுத்த பாடம் ஓய் தர மாட்டேன், கஷ்டம் அது. அழி பெரிய பிரச்சனை ஆகி இந்த நுணுக்கமா பாருங்க ஈர சவுண்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. நீங்க ஓதுனதையும் பாருங்க, நான் ஓதுன ரெக்கார்டிங் கேளுங்க, என்ன வித்தியாசம் விளங்கிட்டு பாருங்க, அதுக்கு மேல ஒர்க் செய்யுமா? சரி